பணிவான வேண்டுகோள். உங்களுக்கும் அரிசிக்கும் வேலை பளு அதிகமாகிவிட்டது. இளவரசரும் இளவரசியும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் சில அரசு பொறுப்புகளை இருவருக்கும் பிரித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்களா? ஆமாம் அரசு, நான் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அரசர், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரசி பேச்சிற்கு மறுபேச்சு எது சிறந்த முடிவு. வணக்கம் வணக்கம் அரசே, வணக்கம் அரசியே. அரச குடும்பத்து வாரிசுகள் இருவரையும் பத்திரமாக அழைத்து வந்துள்ளேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். வாருங்கள் குழந்தைகளே, வாழ்க வளமுடன். இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. என் குழந்தைகள் வந்து விட்டீர்களா? நன்றாக இருங்கள். உணவு சாப்பிட்டீர்களா? தாயே, நானும் தம்பியும் நலமாக இருக்கிறோம். நன்கு உண்டு ஓய்வெடுத்துக் கொண்டுதான் வந்துள்ளோம். குருகுலத்தில் ஆசிரியர்களின் ஆசியோடு எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு வந்துள்ளோம். நல்லது, மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளே, பக்தர் பரிசையில் நீங்கள் வாரம் சொல்லலாமா? ஓய்வு எடுப்பதும் சோடி காலம் கடத்துவதும் தவறு. ஆமாம், மேலே தாய் தந்தை சொல்ல மீறலாமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தேவம் என்று நாம் அவ்வை பாட்டி சொன்னது உங்களுக்கு தெரிந்ததுதானே? தாயை சேர்ந்து கோவிலும் இல்லை, தந்தாய் சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அதிபோல் நடந்து கொள்ள வேண்டாமா? ஆகட்டு பெரியவர்களே, உங்கள் சொல்படியே நடக்கிறோம். நல்லது அமைச்சரே, இன்று நாம் அனைவரும் நகர்வலம் சென்று மக்களின் தேவைகளை ஆய்வு செய்வோம்.